ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நாற்று தாங்க விட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓட்டி வச்சுருந்து அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நாற்று விடுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஓட்டிட்டு அப்படியே தண்ணி தெளிய விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நாற்று விடணுமே. அந்த நாற்று வந்து 3 நாளுக்கு முன்னாடியே தண்ணியில் ஒரு ஓவர் நைட் ஊறணும். அடுத்த நாள் வெளியே எடுத்து வைக்கணும். திருப்பி நைட்டு தண்ணியில் எடுத்து போடணும். அடுத்த நாள் வந்து வெளியே எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி இது வந்து 3ஆவது நாள் வந்து நாங்கள் விரைச்சிட்ருக்கோம். இது வந்து முன்னாடியெல்லாம் குண்டானில் வச்சு தான் எங்கள் தாத்தாலாம் வந்து குண்டானில் கொட்டி தண்ணி ஊற்றி வடிகட்டி வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, நாங்கள் சணல் சாக்கு இருக்குது, அதிலே கொண்டு போயிட்டு தண்ணியில் தொட்டியில் போட்டுருவோம். அது எடுத்து எடுத்து வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கும், ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் தான் இது விதைக்கிறது. இது அடி உரமாக நாங்கள் வந்து மாட்டு சாணம் தான் போட்டிருக்கோம், உரம் தான் போட்டோம். ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் யூரியா ஏதாவது லைட்டாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், நாற்று வளர்கிறதுக்காக. இது வந்து நாற்று நல்லா வளர்ந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் செய்ய தேவையில்லை, அதுவே போதும். நாற்று சரியாக வளரலைனா மட்டும்தான் அது ஏதாவது உரம் யூரியா ஏதாவது தேவைப்படும், மற்றபடி வேண்டாம். இது வந்து பயிருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து குண்டு நெல் விதைக்கிறதால இது 25ஆவது நாள் 21ஆவது நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் நடலான்னு சொன்னாங்க. மற்ற நெல்லுலாம் வந்து 35 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும், மினிமம் வந்து 30 நாளே நட்டால் தான் நல்லது. ரொம்ப வயசானாலும் சரி வராது. இப்படி தான் வரைக்கும் நாங்கள் வந்து இது 21ஆவது நாள் வந்து நாற்று பிடுங்கி எடுப்போம். அப்போ நான் அதை வந்து நடவு செய்யும்போது எடுத்து வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து காலையில் ஒரு 10 மணி இருக்கும், அப்போ தான் சேடை ஓட்டினாங்க நாற்றங்கால். தண்ணி வச்சுட்டு, ஏன்னா தண்ணி அந்த குழம்பல் மாதிரி இருந்தால் விதைக்கும் போது நெல் அடியில் போயிடும், அதுக்கு மேலே மண் படிஞ்சிடும். அதனால வந்து தண்ணி நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் தான் நாற்று விதைக்கணும். அது வந்து எல்லாராலையும் முடியாது. அது வந்து இது வந்து அனுபவம் உள்ளவங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் விதைச்சின்னா ஒன்று மேலே ஒன்று விதைச்சிட்டு அது சரியாக வராமல் ஒரு கொச்சன்னு நாற்று தெளிவாக வராது. அவங்களுக்கு மட்டும்தான் இது நல்லா தெளிவாக கரெக்டாக எங்கே எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால தான் 2 வயசான தாத்தா தான் அங்கே விதைச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அது சாயந்தரம் ஆகிடுச்சாலே சரியாக காட்ட முடியல. 2 தாத்தா தான் விதைச்சிட்டேன்னா அவங்க அனுபவம். எங்களுக்குலாம் அந்த அளவுக்கு அந்த விதைக்க தெரியாது, மற்றபடி ஓகே தான். போன தடவை தான் வெள்ளத்தில் போயிடுச்சு புயல் வந்து. இந்த தடவையாவது நல்லா விளையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு பயிரிடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நடவு செய்யும்போது காமிக்கிறேன். பாய்.